சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் நடிகர் தனுஷ் இயக்கி நடித்த ராயன் வெற்றி நடை போடுகிறது. Hola! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. நம்ம ராயன் பிஜிஎம் பல இடங்கள்ல படத்தை விட படம் நகர்த்தி கொண்டு போற விஷயத்துல ஏ.ஆர். ரஹ்மான் தான் நிறையவே ஸ்கோர் எடுத்திருக்காரு. இயக்குனர் தனுஷ் அவர்கிட்ட மொத்தமா கொடுத்துட்டு நான் எடுத்துட்டு வந்துட்டேன், என்னன்னா பண்ணி எனக்கு வந்து நீங்க வந்து அவுட்புட்டை கொடுங்க, ஃபுல்லா நீங்களே இருந்தாலும் பரவாயில்ல. இவங்க எல்லாருமே நல்ல நடிகர்கள். ஆனா என்ன அப்படின்னா அந்த நடிகர்கள் கிட்ட இன்னும் இயக்குனர் தனுஷ் வந்து வேலை வாங்கி இருக்கணும்ன்றது தான் என் பார்வையில் நான் பார்த்த வரைக்கும். மோசமான சம்பவத்தை எதிர்கொண்டு அந்த சம்பந்தப்பட்டவனை இவங்களே வந்து வெட்டி சாய்க்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துரும்போது வன்முறை தான் அது. அந்த மாதிரி இடங்கள்ல அவங்களுடைய மேனரிசம் வந்து ரொம்ப நல்லாவே எடுபட்டு இருக்கு. நேத்துல இருந்து பாக்குறேன் நிறைய பேர் வெற்றிமாறன் இடத்த பிடிச்சிட்டாரு, அதெல்லாம் ரொம்ப அபத்தம். வெற்றிமாறனுடைய கதைகள்ல வன்முறை இருந்தாலும் ஒரு மெசேஜ் ஒரு விஷயம் அதுக்குள்ள ஒளிஞ்சிரும். பிரசாந்த் நீலோட அஜித் சேருகிற விஷயத்துல அஜித் கம்ஃபர்ட் ஜோனான விஷயத்தை ஒத்து போனார்னா இந்த வாய்ப்பு வந்து நடக்க இருக்கு. KGF 3 இருந்ததுன்னா ஹீரோ யஷ் தான், அப்ப அஜித் ஆட்டோமேட்டிக்கா என்னவா வருவாரு? முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட கோடாங்கன இணைஞ்சிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. சிறப்பான. விஷால் அவர்கிட்ட இருந்து நான் தொடங்கிறேன். விஷாலுக்கு என்ன பிரச்சனை? விஷாலால் ரெட் கார்டு போட்டவங்க இருந்தாங்க, நம்ம பார்த்துருந்தோம். அவர் ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருந்த பொழுது அந்த ரெட் கார்டு அப்படின்ற விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டது உண்டு. குறிப்பாக அதில் பாதிக்கப்பட்டவர் சிலம்பரசன் அவர்கள். ஆனால் இப்போது விஷால் அவர்களுக்கு ரெட் கார்டு அப்படின்ற விஷயம் வந்திருக்கு. எதனால் விஷாலுக்கு ரெட் கார்டு? இது வந்து விஷாலுக்கு நெருக்கமானவர்களே இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமா வெளியே பேசப்படுது. அதுக்கு விஷால் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி கபால் ஸ்டைலில் தான் அவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. யார் பக்கம் நியாயம் இருக்கு? என்ன நடந்தது? நியாயம் இருக்கா அநியாயம் நடந்துச்சான்றதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தொழில் முடக்கத்தை யாரும் பண்ண முடியாது. இந்த விஷால் மீது ஏன் இவங்க இந்த விஷயத்தை வைக்கிறாங்கன்னா, விஷால் தலைவராக இருந்த காலகட்டத்தில் வைப்பு நிதியாக இருந்த தொகை, அந்த வைப்பு நிதி யார் வச்சுட்டு போனதுன்னா அதுக்கு முந்தைய தலைவராக இருந்த நம்ம தானு, அவர் ஒரு தொகையை வந்து வைப்பு நிதியாக வச்சுருக்காரு. அந்த வைப்பு நிதியை எடுத்து இவங்க வந்து மற்ற செலவுகள் பண்ணிட்டாங்க. இப்போ விஷால் தரப்பு என்ன சொல்லுதுன்னா, நான் என் பாக்கெட்லேயே போட்டுக்கிட்டேன், எல்லாமே அக்கௌண்ட்டில் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம், அந்த காசு வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு, நலிவடைந்தவர்களுக்கு பென்ஷன் கொடுத்துருக்கேன், தயாரிப்பாளர்களுக்கு சிகிச்சைக்கு பணம் கொடுத்துருக்கேன், ஏற்கனவே இளையராஜா நிகழ்ச்சி ஒன்று நடத்தணும், அதுலேருந்து கிடைத்த தொகையும் அதில் நம்ம போட போனோம், ஆனால் அங்கே அது நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு தொகை வரல, நம்ம அதனால அது நடத்தப்பட்ட விஷயத்தில் நமக்கு லாஸ் தான் ஏற்பட்டுச்சு இப்படின்னு பல காரணங்களை நிர்வாகத்தில் அப்போ இருந்த ஆட்கள் சொல்கிறாங்க. தனியாக ஆஃபீஸ் நடத்தின விதத்தில் பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களில் அது விரயமாயிருச்சு, காசு போனது போயிடுச்சு, அதெல்லாம் உண்மை. ஆனால் அதுக்காக வந்து நாங்கள் இப்போ புதுசாக ஒரு அமைப்பு நாங்கள் வந்திருக்கோம், நாங்கள் புது பாடி வந்திருக்கு, அதனால் முந்தைய ஆட்கள் பண்ணது எல்லாம் தப்பு, அவன் மேலே ரெட் கார்டு போடுறேன் அப்படின்னா இது வந்து நிச்சயமாக பரபரப்புக்காக ஒன்றா செய்தியாக இருக்குமே தவிர நடைமுறைக்கு அது சாத்தியப்படாது. நடைமுறையில் அதை இவங்களால இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாது. அப்பார்ட் ஃப்ரம் விஷால், எந்த நடிகராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் ரெட் கார்டு போட்டாலும் பச்சை கார்டு மஞ்சள் கார்டுன்னு எந்த கார்டு போட்டாலும் எந்த நடிகரையும் உங்களுடைய அந்த கார்டு போடுற அந்த உத்தரவு அங்கே வந்து செல்லுபடி ஆகாது. உறுப்பினர் அடிப்படையிலேருந்து வேணால் நீக்கலாம் ஒழிய அதுக்கு உரிமை இருக்குது தயாரிப்பாளர் சங்கத்துக்கு. ஆனால் ரெட் கார்டு போட உரிமை இல்லை. அடிப்படை உறுப்பினர்களும் நீக்க முடியாது நீங்கள், அதுவும் சட்ட சிக்கல் வந்துடும். இப்போ என்ன காரணத்தினால நீக்குவீங்க? அவர் கோர்ட்டுக்கு போனார்னா நீங்கள் சங்க விதிமுறைகளுக்கு மீறி முரணா ஒரு சங்கத்தை அவர் தவறாக நடந்து நீங்கள் பைலாவில் இருக்கிற விஷயங்களை மீறி நீங்கள் செஞ்சாதான் உங்களை நீக்க முடியும். ஒரு தலைவராக இருக்கிறவர் நிதி எடுத்து செலவு பண்ணுறாருன்னா அவர் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டாருன்னு நீங்கள் ஆதாரத்தோடு காமிக்கணும். ஊழல் செய்து விட்டார், அதனால் நாங்கள் இவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம், இவரை நீக்கிறோம் அப்படின்றதுக்கு நீங்கள் எவிடன்ஸ் கொடுக்கணும். கிரியேட் பண்ணால் தான் நீங்கள் சொல்கிற அந்த விதிமுறையும் பொருந்தும். இப்போ விஷால் அப்படிலாம் நீங்கள் பண்ணவே முடியாது. அதனால தான் விஷால் இந்த ட்வீட் போடுறாரு, நான் எப்படி போட்டால் உனக்கு என்னடா, ரஜினி கபாலி படத்தில் சொன்ன மாதிரி நான் கோட்டு போட்டால் உனக்கு என்னடா, கால் மேலே கால் போட்டால் உனக்கு என்னடா, நான் போடுவேன்டா, நான் நடிப்பேன்டான்ற ரேஞ்சில் விஷாலும் களத்தில் இறங்கிட்டார். யாருக்கு அசிங்கம் இதுன்னா, கடந்த வாரத்தில் தான் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வந்தது. அவங்க கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ தெரியல, எல்லா இணையத்திலையும் பரவச்சு 4 பெரிய நடிகர்களுக்கு ரெட் கார்டு போட போகிறாங்கன்ட்டு. சரி, பேர் சொல்லாத ஒரு அறிக்கை மாதிரி ஒன்று வந்தது. உடனே என்னன்னா, அதுக்கப்புறம் அந்த அறிக்கை வந்தோடனே எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க, சோசியல் மீடியாலாம் பரபரப்பாக பேசினாங்க. இந்த நடிகர் யார் யாருன்னு விஷால் ஆரம்பிச்சு, சிம்பு ஆரம்பிச்சு, தனுஷ் ஆரம்பிச்சு சில பேரை சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ டக்குன்னு உடனே நம்ம பூச்சி முருகன் இருக்கார்ல, நடிகர் சங்கத்துடைய முக்கியமான நிர்வாகி,
அரசாங்கத்தோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவர், முதல்வரோட நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவர், வீட்டு வசதி வாரியத்துறையினுடைய தலைவராக இருக்கிறவர். அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி வதந்திகளாக இருக்குது, இப்படி எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படலை, இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, தயவுசெய்து ஊடகங்கள் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க, நடிகர் சங்கத்தை, உங்களுக்கு நாங்கள் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறோம், அதனால் இந்த இப்படி பரவுற வதந்திகளை பரப்பாதீர்கள்னு சொன்னார். சொன்ன 2வது நாளே பேர் போட்டு ஒரு விஷயம் வருது, இவர்களுக்கெல்லாம் ரெட் கார்டு அப்படின்ட்டு. அப்போ பூச்சிமுருகன் சொன்ன அந்த விஷயம் வந்து அங்கே என்ன ஆச்சு? அது வந்து எடுக்கப்படலை. அவர் சொன்ன அந்த விஷயம் தவறாக போயிடுச்சு. அப்போ அறிக்கை விட்டவர்கள்லாம் இப்போ நீங்கள் தனுஷ்க்கு ரெட் கார்டு போட முடியுமா? நீங்கள் போட்டதா சொன்னீங்க, அவர் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு. சிம்புக்கு ரெட் கார்டு போடுறேன்றீங்க, சிம்பு அடுத்து படம் தொடர்ந்து நடிச்சுட்டே இருக்காரு, அவர் போய் நீங்கள் பண்ண முடியுமா ஏதாவது? அப்போ நீங்கள் அதர்வாக ரெட் கார்டு போடுறேன்றீங்க, அப்புறம் வந்து விஷாலுக்கு ரெட் கார்டு போடுறேன்றீங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் போடுற உங்களுடைய செய்தி அந்த நேரத்துக்கு ஒன்றார் செய்தியாக பரவலாக ஒரு பரபரப்பு கிரியேட் ஆகும். அதனால எந்த யூஸும் கிடையாதுமா. சங்கங்கள் போடுற எதுவுமே, நான் எல்லா சங்கத்தையும் குறிப்பிட்டு தான் சொல்கிறேன். தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், நடிகர் சங்கமாக இருக்கட்டும், எந்த அமைப்பாக இருக்கட்டும். இப்போ பெப்சி ஒரு அமைப்புன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆர்கே செல்வமணி தான் தலைவராக இருக்கார் இப்போ வரைக்கும். ஆனால் அவர் அந்த பெப்சியினுடைய பைலா படியே ஏதாவது ஒரு 23 கிராஃப்ட் எல்லாம் சேர்ந்தது தான் பெப்சி. 23 கிராஃப்டில் தலைவர், செயலாளர், பொருளாளர் 3 பேர் இருப்பாங்கல்ல. இந்த 3 பேரும் சேர்ந்து தான் பெப்சிக்கு தலைவர் யாருன்னு செலக்ட் பண்ண முடியும். இந்த பதவிகள் ஏதாவது ஒரு பதவியில் இருக்கணும். ஆஸ் பர் பைலா தான் சொல்லுது. இப்போ பைலா படியே அவர் எந்த பதவியிலும் இல்லை. ஆர்கே செல்வமணி எந்த பதவியிலும் இல்லை. ஏன்னா இயக்குனர் சங்கத்திலேருந்து அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இப்போ இயக்குனர் சங்கத்துக்கு ஆர் வி உதயகுமார் தலைவர் ஆயிட்டார். எழுத்தாளர் சங்கத்திலையும் அவர் எந்த பொறுப்புலையும் கிடையாது செல்வமணி. ஆனால் பெப்சிக்கு மட்டும் தலைவராக இருக்கார். அப்போ நீங்கள் உங்களுடைய துறையிலேயே, சினிமா துறையிலேயே இருக்கிற அமைப்புகள்லையே யாரும் பைலாவை ஃபாலோ பண்ணுறதில்ல, யாரும் சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் வாய்க்கு வந்த மாதிரி அள்ளி விட்டுக்கிட்டே இருப்பீங்க. இதை எப்படி எடுத்துக்க முடியும்? அதனால் இது எல்லாம் பரபரப்புக்கான ஒரு செய்தி தானே தவிர இது செயல்பாட்டுக்கு வராது. ஓகே, இன்னொரு விஷயம் சமூக வலைத்தளத்தில் பார்த்துருப்பீங்க, அஜித் KGF 3ல வில்லனா நடிக்கிறாரு. பிரசாந்த் நீல் 2 படங்கள் தொடர்ந்து அஜித்தோட பண்ண போறாரு அப்படின்ற விஷயம் எவ்வளோ பாசிபிள்? அஜித் அதுக்கு ஒத்துப்பாரா? இல்லை, ஆனால் என்னன்னா அஜித்தினுடைய கம்ஃபர்ட் ஜோன் தெரிஞ்சவங்க அஜித்தோட ட்ராவல் பண்ணலாம். ஓகே, பிரசாந்த் நீலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கு முந்தைய படங்கள் எடுத்தார் இல்லையா, KGF இருக்கட்டும், சலாராக இருக்கட்டும், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நடிகன், அந்த ஹீரோ வந்து அவர் வந்து கம்ஃபர்ட் ஜோன் வச்சுக்கிறத தாண்டி கொஞ்சம் மெனக்கட்டு நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தள்ளி விடுறாரு. அப்போ இறங்கி ஒர்க் பண்ணணும், கிரவுண்டு லெவலில் இறங்கி ஒர்க் பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு விதமான ஒரு விஷயம் வந்து அஜித் கிட்ட அவரால் வேலை வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்குது, ஒரு சந்தேகமும் இருக்குது. ஏன்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஜோன் இயக்குநர்களோட தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கார். அப்படியே ட்ராவல் ஆகணும், அப்படி போகணும், அப்படியே வந்துடணும், அந்த மாதிரி இருக்கணும். ரிஸ்க் எடுக்கிறார், எல்லா படங்களையும் ரிஸ்க் எடுக்கிறார். ஆனால் அந்த ரிஸ்க் எப்படி எடுப்பார்னா, ஒன்று கார் ரேஸாக இருக்கணும், இல்லை பைக் ரேஸாக இருக்கணும். ஓகே, அவர் விருப்பமான விஷயம்னு வச்சுங்களேன். இப்போ பிரசாந்த் நீலினுடைய விஷயம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் வந்து ஒரு வரலாற்று விஷயங்களை கற்பனைக்கு எட்டாத அப்போலாம் உண்மை இருக்காதாங்க. இப்போ KGFலாம் அப்படி உண்மையே கிடையாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு மாய தோற்றம் தான் அது. அந்த இடத்துல ஒரு நம்ம யஷை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. KGF 3 இருந்ததுன்னா ஹீரோ யஷ் தான். அப்போ அஜித் ஆட்டோமேட்டிக்காக என்னவா வருவார்? வில்லனாக தான் வரணும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் கல்கியில் வந்து நாமெல்லாம் இப்போ வந்து உலகநாயகன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிற போய் வில்லனாக போயிருக்காங்க. அதாவது நெகட்டிவ் ஷேடு, வில்லன்லேயும் ஹீரோ இருக்காங்க. அந்த கதாபாத்திரம் ஹீரோவுக்கு மேலே நிற்கும். பெரும்பாலும் வெற்றி பெற்ற படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லனிசம் வந்து பெருசாக இருக்கும். கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி தான் திடீர்னு வந்து ஹீரோ வந்து அது வரைக்கும் பம்மி பதுங்கிட்டு அடி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற ஹீரோ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வந்து திடீர்னு அவ்வளோ பெரிய வில்லனை வந்து ஏதோ ஒரு ட்விஸ்ட் பண்ணி காலி பண்ணுவார், ஹீரோ ஜெயிச்சிருவார். ஹீரோவோட வில்லன் பெருசாக இருந்தால் தான் அந்த படம் எக்ஸ்பெக்டேஷனோட பெருசாக பார்க்கப்படும். இப்போ பாட்ஷா எடுத்துங்க, எந்த படம் எடுத்தாலும் சரி, அந்த படம்லாம் வில்லனுடைய அந்த டைலாக்லாம் இன்னைக்கு வரைக்கும் பயங்கரமாக கொண்டாடப்படுது. இப்போ ராதாரவி, நம்ம நம்பியார், ரகுவரன், இப்படி எவ்வளோ பேரை நம்ம சொல்ல முடியும் உதாரணத்துக்கு. அதனால இந்த பிரசாந்த் நீலோட அஜித் சேருகிற விஷயத்தில் அஜித்து கம்ஃபர்ட் ஜோனான விஷயத்தை ஒத்து போனார்னா இந்த வாய்ப்பு வந்து நடக்க இருக்குது. ஆனால் பேக் டு பேக் நான் விசாரித்தேன்,
இல்லை அவங்க வந்து நிச்சயமாக பண்ணுவாங்க, பேக் டு பேக் 2 படத்துக்கு அவர் வந்து தேதி கொடுத்துருக்காரு, நிச்சயமாக அது பேன் இண்டியா தளத்துக்குள்ளே போகிறதுக்கு இவரும் ஆசை வந்துடுச்சு, இவரும் அங்கே போக போகிறாரு, அதற்காக தான் பிரசாந்த் நீல் கிட்ட வந்து இவங்க டைப் ஆகிருக்கு, பேசியிருக்காங்க, ஆல்ரெடி கதையெல்லாம் சொல்லிட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியலங்க. விசாரிக்கும் போது கிடைக்கிற தகவலில் உண்மைத்தன்மை நம்ம கையில் இல்லை. அதனால் நம்ம தெரியாத விஷயத்த நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தால் நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் ஏன் நடக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வரும். பாரு, அஜித் ரசிகர்கள் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. KGF 3ன்னு அவங்க போட்டு எல்லாம் பயங்கரமாக வந்து ஃபேன் மேட் போஸ்டர்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, வைரல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவர்கள் எதிர்பார்க்குறாங்க ஏன் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ சலாரில் பயங்கர அடி வாங்கியிருக்கார் பிரசாந்த் நீல். அப்போ அவருக்கு வந்து இன்னொரு கட்டத்துக்குள்ளே வரணும். பெரும்பாலும் KGF கொண்டாடினது கன்னட ரசிகர்களை விட தமிழ் ரசிகர். ஆமாம். அப்போ தமிழ் ரசிகர்கள் மீது நம்ம பிரசாந்த் நீலுக்கு ஒரு தனிப்பட்ட பாசம் இருக்க தான் செய்யும். அதனால வந்து தமிழில் அதிகமாக கொண்டாடுற ஆட்கள் யாருன்னு பார்த்தா விஜய், அஜித். அப்போ விஜய் வந்து இப்போ அரசியல் நோக்கி போயிட்டு இருக்காருன்னும் போது அப்போ அஜித் இருக்காரு, நம்மளோட அவரை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த ரசிகர்களையும் நம்ம கைப்பற்றிடலாம். அது இயல்பாக எல்லா இயக்குனரும் இருக்கிறது தானே, புதுசு இல்லை. அதனால் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்திருந்தால் சாத்தியம் இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவலில் நம்ம அவர் வந்து உடம்பை தயார்படுத்திக்கிட்டு ஒரு ஃபிசிக்கலாகவும் நம்ம அஜித் அவர்களால் நிறைய விஷயங்கள் வந்து அவர் அதை அவாய்ட் பண்ணிட்டு போவார். அதுக்காக தான் சொல்ல வரேன். எனக்கு தெரியல அது விஷயங்கள் நடந்தால் மகிழ்ச்சி. மீண்டும் வில்லன் பாதையில் அஜித்தா அப்படின்னு ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. ஏன்னா அவன் நீங்கள் வில்லன்னு ஒரு படம் பண்ணார்ல, அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக ரொம்ப கிளவராக இருக்கும். ஆமாம். நமக்கு வந்து அவருடைய அந்த மேனரிசம் நடிப்பு இருக்குல்ல, அது ரொம்ப புதுசாக இருக்கும். அஜித்கிட்ட அப்படி யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ அது அவ்வளோ வைரல் ஆச்சு. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து அந்த அந்த காமெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் பயங்கரமாக. இதானா சார் உங்கள் டக்குலாம் இருக்குல்ல, அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஆனால் அந்த அஜித் இப்போ இல்லை. இப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஐஃபையாக ஒரு வேறு ஒரு தளத்துக்குள்ளே வந்துட்டார். திரும்ப இவங்களும் வந்து பேன் இண்டியா லெவலில் யோசிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கிடுறாங்க. பாருங்க, இப்போ ஃபேன் மோடு ஆட்களே பயங்கரமாக அவர் வந்து போட்டு தள்ளுறாங்க பயங்கரமாக. அந்த அளவுக்கு கதையும் இருக்கணும்ல. இன்றைக்கெல்லாம் ஆடியன்ஸ் வந்து கதை இல்லைன்னா எவ்வளோ பெரிய நடிகர் நடித்தாலும் தூக்கி போட்டுறாங்க. அந்த பயம் இருக்குது. பட் நடந்தாலும் மகிழ்ச்சி, வெயிட் பண்ணுவோம். சரி, ராயன் தனுஷோட டைரக்ஷனில் வந்த 2வது படம் எப்படி இருக்குது? படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்ற சொல்லக்கூடிய விஷயங்கள்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? நீங்கள் ராயன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா நான் வேறு பேசியிருப்பேன். பாசிட்டிவ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கல்ல, உண்மையிலேயே அந்த படம் பாசிட்டிவ் இருக்குது, அதில் இல்லாமலாம் கிடையாது. இப்போ நான் ரொம்ப ரசித்த ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி AR ரஹ்மான் வந்து சமீபமாக அவர் வந்து பெருசாக எங்கேயும் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சூழல் அமையல. அதுதானே மெயின். கரெக்டான வார்த்தை சொல்லணும்னா அதான் கரெக்ட். ஏன்னா அவர் நல்ல திறமையாளர், அதில் எந்த மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து ஆஸ்கார் வரைக்கும் போய் நம்முடைய தமிழ் மொழியை, தமிழ் சினிமாவை உயரத்தில் கொண்டு போய் வச்சு. அம்பானி வீட்லேயே தமிழ் பாடல் தான், தமிழில் தான் பாடியிருக்காரு. இல்லை, அதுதான் சொல்ல வரேன். அந்த தமிழுக்கான முக்கியத்துவத்தை அவர் எல்லா இடங்கள்லையும் உலக அரங்கில் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போ AR ரஹ்மானை விட்டு கொடுக்க முடியாது நம்மளால். கண்டிப்பாக அவருக்கான மரியாதை செலுத்தி ஆகணும். அவருக்கு இது இருக்குங்க, இதில் நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த களம் அமைச்சு கொடுக்குறது இருக்குல்ல, அதை இங்கே இயக்குநர்கள் பெரும்பாலும் பண்ணுறதில்லை. என்னுடைய வட்டத்துக்குள்ளேயே நீங்கள் இருங்க, இதில் மட்டும் பண்ணால் போதும்னு போது அவர் தன் கையை சுருக்கிக்கிறாரு. இசை விஷயத்தை அவர் சுருக்கிக்கிட்டதுனால தான் பல இடங்கள் பல விஷயங்கள் சமீபத்தில் அவருடைய பெருசாக நம்மளால் பேச முடியாமல் போயிடுச்சு. இந்த இடத்துல வந்து தனுஷ் அவர்கள், இயக்குனர் தனுஷ் அவர்கிட்ட மொத்தமாக கொடுத்துட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், என்னன்னா பண்ணி எனக்கு வந்து நீங்கள் வந்து அவுட்புட்டை கொடுங்க, நீங்கள் ஃபுல்லாக நீங்களே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சுதந்திரத்தை கொடுத்துருக்காருன்றது படம் பார்க்கும்போது தெரியுது. முதல்லேருந்து கடைசி வரைக்கும் பாடல், அந்த உயிரே பாடலில் ஆரம்பித்து, அந்த உசிரே அந்த பாடலில் ஆரம்பித்து பிஜிஎம் பல இடங்களில் படத்தை விட படம் நகர்த்தி கொண்டு போகிற விஷயத்தில் AR ரஹ்மான் தான் நிறையவே ஸ்கோர் எடுத்திருக்காரு. அதுதான் முதல் பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்த்தேன். நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடிகர்கள்கிட்ட இருந்தால் கூட கதைக்களம் அப்படின்னு வரும்போது பயங்கர டிசப்பாயிண்ட். நம்ம ராயன் இந்த கதையை முன்னாடியே வந்து நிறைய நிகழ்வுகளை தொடர்புபடுத்தி எடுத்த படம் முன்னாடி கூட நம்ம பேசியிருக்கோம். நிஜமாக இந்த வன்முறைகள் வந்து இருக்குது, இல்லாமலாம் இல்லை. சமீபத்திய உதாரணம், மாநில தலைவரை கூட இங்கே வந்து அருவாள் கலாச்சாரம் அதிகமாயிருச்சு, அதை மறுக்கவே முடியாது. நம்ம திரைப்படங்களும் அதை ஊக்குவிக்கிற மாதிரி தொடர்ந்து இதே மாதிரியான வன்முறை கல்ச்சரோடு வந்தால், இப்போ சினிமாவுக்கு வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தான் வராங்க. அவர்கள் நடிகை ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னு அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அவன் சிகரெட் பிடிச்சா பிடிக்கிறான்,
விதவிதமாக புகை விடுறான், சட்டை பட்டன் அவுத்து விட்டுக்கிட்டு பனினோட போனால் அதே மாதிரி போகிறான், பைக்கு ரேஸ் எப்படி ஓட்டினா அது மாதிரி ஓட்டுறாங்க. இப்போ ஹீரோவை அவன் வந்து ஆதர்ச நாயகனாக பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தனுஷ்க்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. நல்ல நடிகர், நல்ல தயாரிப்பாளர், நல்ல இயக்குனர்னு ப்ரூவ் பண்ணிட்டார் முதல் படத்தில். பவர் பாண்டியில் ஒரு அழகான காதல் கதை, ராஜ்கிரனுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸு, அவரே பெரிய நடிகர், அவருக்கு ஒரு காதல், வயது முதிர்ந்த இடத்துல ஒரு காதல் கொண்டு வந்து அதை அழகாக வந்து கொண்டு போய் அந்த படத்துக்கான ஒரு பெரிய வெயிட்டேஜை தான் ஒரு இயக்குனர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற இடத்துல தனுஷ் வந்து தன்னை வந்து மெருகேற்றிக்கிட்டார். இப்போ நான் பார்த்தேன் சமீப காலமாக இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு நேற்றுலேருந்து பார்க்குறேன், நிறைய பேர் வெற்றிமாறன் இடத்த பிடிச்சிட்டாரு, வெற்றிமாறனுடைய வழித்தோன்றல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப அபத்தம். வெற்றிமாறனுடைய கதைகளில் வன்முறை இருந்தாலும் ஒரு மெசேஜ், ஒரு விஷயம் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும். வன்முறை கையில் எடுத்தாலும் அந்த வன்முறை தீர்வாகாதுன்னு சொல்லுவார். உங்கள்கிட்ட எது ஒன்றா இருந்தால் எடுத்துப்பானா, கல்வியை வந்து எடுத்துக்க முடியாது தம்பி, நீ படின்னு சொல்லுவார். இது ஒரு இயக்குனருடைய பார்வையில், சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ள இயக்குனருடைய பார்வையில் அப்படி தான் இருக்கணும். இப்போ தனுஷனுடைய இந்த ராயன் படத்தில் படம் தொடங்கி அவர் வரக்கூடிய இடம் வரைக்கும் ஏதோ பெரிய வெயிட்டாக பண்ண போகிறோம், நம்ம சம்பவம் பண்ண போகிறோன்ற மாதிரியே நம்ம இருட்டுக்குள்ளேயே போயிட்டு இருக்கிற கதை. எல்லா இடங்கள்லையும் ராயன் மட்டும் பிரதானமாக இருக்கார், மற்ற எல்லா நடிகர்களும் டம்மி ஆகிட்டே இருக்காங்க. ஆனால் நடிக்க தெரிஞ்சவர்கள் தான். கதையின் மீது இப்போ 2 கேங் காமிக்கிறாங்க இல்லையா, அந்த 2 கேங்குக்கு என்ன நடந்துச்சுன்றத ஒரு பெரிய விஷயமாக படத்தில் இல்லை. ஒருவேளை பார்ட் 3ல, ஏன்னா லீடு வச்சிருக்காங்க, பார்ட் 3ல ஏதாவது வச்சிருக்காங்களா அப்படின்னு, பார்ட் 2ல ஏதாவது ஒன்று வச்சிருக்காங்களான்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணுவோம். 3 வரைக்கும் நான் யோசிக்கிறேன் போல இருக்குண்ணே, அதுவும் இருக்கும், அதான் சொல்ல முடியாது. ஏன்னா படம் வந்து கலெக்ஷன் லீட்ஸ்னா அடுத்தடுத்து போயிட்டே இருப்பாங்களே, நம்ம ஆளுங்க அதான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் ரசிகர்கள் இதை ஏற்றுக்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் தான். இல்லை, தனுஷுக்கு இருக்கிற ரசிகர்களுக்கு தனுஷ் படம் தொடங்கி முடிகிற வரைக்கும் ஒரு ஆக்ஷன் பேக்கடாக வராரு இல்லையா, அதை கொண்டாட தான் செய்வாங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து என்னுடைய ஹீரோ வந்து எங்கேயும் தோற்று போகக்கூடாது, என்ன பண்ணாலும் ட்விஸ்ட் பண்ணியா ஜெயிச்சிடணும். இப்போ எங்கே எனக்கெல்லாம் பயங்கர குபீர்னு சிரிப்பு வந்துருச்சுன்னா, பெரிய டான் அந்த ஏரியாவிலே அவர் தான் நீ பாஸ்போர்ட் கடை நடத்திக்கணும்னு ஒரு இடம் கொடுக்குறாரு, பெரிய ஏரியாவில் டான், அவரையே சம்பவம் பண்ணியிருக்காரு. போய் ஹீரோ தம்பிங்களை கூட்டு போய் போட்டு தள்ளிட்டு வந்துட்டாரு, ரத்த களரியாக வந்தார், ஒன்றுமே தெரியலாங்க. மறுநாள் ஒன்றுமே நடக்காத மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு போகிறார், கிளம்பி அரிசி பையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பி போயிட்டுருக்காரு. எதிராக ஒருத்தன் ஓடி வந்து சொல்லுவான், உனக்கு விஷயம் தெரியாதா, நீ பாட்டு இப்படி போயிட்டுருக்க, நம்ம தோரானனை போட்டாங்களாம், சூதானமாராப்பா அப்படின்னு போவான். அப்போ படம் பார்க்குற நமக்கு தெரியுது, ஏன்னா இவ்வளோ மொக்கையாவோட ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க, நமக்கே தெரியுது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இந்த ட்விஸ்ட்டு சொல்கிறேன்னு சொல்லி கடைசி வரையும் ட்விஸ்ட்டே சொல்லாமல், நீங்கள் ட்விஸ்ட் எதிர்பார்க்காதீங்க, திருப்பங்களை எதிர்பார்க்காதீங்க, நாங்கள் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிடுறோம். ஃபஸ்ட் ஹாஃப்லேயே தெரிஞ்சிருச்சு பெரிய டான் செத்து போயிட்டாரு, அவரை வந்து அந்த மாதிரியான நிலைமைக்கு ஆளாக்குனது ராயன் தான் அப்படின்னு. ராயனுடைய கதாபாத்திரம் அவ்வளோ இறுக்கமான மனநிலையில் இருக்குது இல்லை, அது ஏன்றதுக்கு விளங்கவே இல்லை, அதற்கான ஜஸ்டிஃபிகேஷனே இல்லை. ஒருவேளை பார்ட் 2ல வைக்கிறாங்களா தெரியாது. அப்புறம் எல்லா இடங்கள்லையும் இருக்கிற ஆரம்பம் அப்பா அம்மா, அப்புறம் தங்கைக்கு இவர் தான் பேர் வைக்கிறார், ராயன் தான் அப்போ பேர் வைக்கிறார் துர்கா அப்படின்னு. இப்போ நீங்கள் வழக்கமாக துர்கை அம்மன் அப்படின்னு சொன்னாலே துர்கை அம்மனுடைய அந்த கடவுளுடைய உருவத்தில் பார்த்தீங்கன்னா வேல் கம்பு அருவாள் எல்லாமே வச்சுருக்கோம், பல கைகள் இருக்கும். இவன் படத்தில் என்ன பாடுறா கடைசியான்னு சொல்லி தான் வெட்டுறாங்க. அப்போ பார்த்தா அந்த மாதிரி ஒரு போஸ் வருது இல்லையா. இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வன்முறைன்றத இல்லை, அதை வந்து நீ செய்த தவறுக்கு தண்டனை, நீ வன்முறையாக பார்க்காத, பெண்கிட்டையும் அருவாளை கொடுத்து வெட்டிடலான்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லை, இது நடக்கும் அப்படின்றத குழந்தை பிறந்தப்போயே துர்கான்னு பேர் வைக்கிறார். நாளைக்கு பின்னாடி இதை வந்து தவறு செய்தவனுக்கு தண்டனை கொடுக்குற பெண்ணாக மாறும் நம்ம தங்கச்சி அப்படின்னு சொல்லி வைக்கிறார் இல்லையா. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கதை தொடங்குச்சுன்னா அந்த லீடுக்கு வந்து முடிக்கணும், அப்படியே தொங்கலில் விட்டுட்டு வந்துடக்கூடாது. அப்பா அம்மா நான் டவுனுக்கு போயிட்டு வரேன்னு போகிறாங்க, தங்கச்சியை பார்த்து கொண்டு போகிறாங்க, அவர்கள் என்ன ஆனாங்கன்னே தெரியல. ஒரு நாள் வரவே இல்லைன்னு அந்த கோயில் பூசாரிக்கிட்ட போகிறாரு, அந்த ஊர் பெரியவர்கிட்ட போகிறாரு, ஏன்னா அவரு தான் பேர் வச்சுக்கு வந்தவர். அங்கே அவர் இந்த பெண் குழந்தைய வந்து கடத்தி வித்துடலான்னு பிளான் போடுறாரு, அங்கேயே அருவாள் தூக்கிட்டார் சின்ன வயசுலேயே, உடனே ஊரை விட்டு வந்துடுறாரு. அப்போ அம்மா அப்பா என்ன ஆனார்கள் தெரியவே இல்லை. ஒருவேளை பார்ட் 2ல லீடு வைக்கிறாங்களா அதுவும் தெரியாது நமக்கு. இதுக்கெல்லாம் விட பார்ட் 2 தான் சொல்லும் அப்படின்னு எடுத்துக்கலாமாண்ணே. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு இன்னும் இந்த கதையில் திரைக்கதையில் அவர் மெனக்கிட்டு இருந்தாருன்னா நிச்சயமாக ராயன் அவருக்கு ஒரு பெரிய பேர் கொடுத்துருக்கோம். ஓகே, இயக்குனராக அவர் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு மெனக்கட்ட விஷயத்தில் நடிப்பில் அவர் நிறைய இடத்துல கோட்டை விட்டாருன்னு தான் தோணுது. ஏன்னா இதை விட சிறப்பாக நடிக்கக்கூடிய ஒரு தனுஷ், அவர் நடிப்பை குறைச்சி நம்ம மதிப்பிட முடியாது.
ஆனால் இதில் தானே இயக்குனராக இருக்கிறதுனால நிறைய பேர்டன் தலைக்கு மேலே போட்டுக்கிட்டதுனால இதையும் ஒரு பக்கம் பார்க்கணும் அதையும் ஒரு பக்கம் பார்க்கணும் போது வயலன்ஸ்லேயே ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் ரொம்ப கிளவராக ஒரு வேலை பார்த்துருக்காரு. எல்லா காட்சிகளையும் பெரும்பாலான காட்சிகள் இருட்டுக்குள்ளேயே எடுத்துட்டாரு. அதனால என்ன வந்தாலும் அதில் பெரிய தப்பு தெரியாது. கிளவராக அந்த வேலையை பார்த்துட்டாரு. யார் சொல்லி கொடுத்த ஐடியான்னு தெரியல. ஓகேண்ணே, அண்ணனே கூட இருக்காரு. அப்புறம் என்ன செல்வராகவனை சொல்ல மறந்துட்டேன் நான். செல்வராகவனுடைய அந்த போர்ஷன் இருக்குல்ல, அந்த போர்ஷனில் வந்து அவருக்கு இன்னும் ஒரு பெரிய வெயிட்டேஜ் இருக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டே ஆடியன்ஸ் காத்துட்டு இருந்தாங்க. அவர் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடப்பார் இல்லையா, இவர் ரிவெஞ்ச் எடுப்பார். ஏன்னா இவரை முதல்ல அந்த மார்க்கெட் அந்த வண்டியிலேருந்து அடாப்ட் பண்ணுறது யாருன்னா செல்வராகவன் தான். அப்போ அந்த ஏரியாவில் ஒரு பெரிய ஆள் மாதிரி அவரை காமிக்கிறாங்க. அப்போ அவர் ஒரு டான் போல இருக்கு, அந்த ஏரியா டான் போல இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் அது எங்கேயுமே அது ரிவீல் ஆகவே இல்லை. கடைசியில் அவர் தொங்க விட்டாங்க. ஸோ அதனால் கதையில் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்துருக்கணும். பார்ட் 2ல எதிர்பார்ப்பேனே. ரொம்ப நன்றிண்ணே, நிறைய விஷயங்கள் வழக்கம் போல ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. இன்னும் நிகழ்ச்சியில் உங்களை சத்தியம் உங்களை எடுப்பேன். நன்றி.